இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு சித்திர பாட்டு ஒன்று உண்டு. எல்லாம் கேட்டிருப்போம். நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான் அது. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமுனென்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்ற ஒரு பாட்டு உண்டு. ஒரு கல்லை வச்சு அதுக்கு முனமுனு மந்திரம் சொல்லி சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த ஆச்சார விஷயங்கள் எல்லாம் செய்து கடவுளை வழிபடுவது அவசியமில்லாத ஒன்று. எப்பொழுது அந்த கடவுள் நம் உள்ளத்திலே வாசம் செய்தால் இந்த தேவையற்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தூக்கி தூர வைத்து விடலாம். எப்பொழுது கடவுளை நம் உள்ளத்திலே தாங்கி அவர் காட்டிய வழியில் நாம் பயணிக்கின்ற பொழுது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவையற்றதாகிவிடும். ஏசப்பா என்ன பண்ணுவார், ஒரு வீட்டுக்கு சாப்பிட போவார். பரிசேயர்கள் உடனே ஏசப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. போதகரே, உங்கள் சீடர்களை பாருங்கள், கை கழுவாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவார். தட்டெல்லாம் கழுவாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள், தீட்டு அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் அந்த யூத சடங்கு முறைகள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சில சடங்குகள்லாம் உண்டு. அதெல்லாம் செய்யலாம் பாவம். ஏசப்பா சொல்கிற பாருங்க பார்ப்போம். சரி, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் அழுக்கு இது உள்ளே போட்டுமே, போட்டும். வெளியே இருந்து உள்ளே போகிறதோன்னு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது என்ன பண்ணும், அது உள்ளே போய் செரிமானமாகி அது கழிவாக வெளியே போயிடும். ஆனால் உள்ளேருந்து வெளியே வருது பாருங்க, இல்லையா? மற்றவனை எப்போ அழிக்கலாம், மற்றவனோட எப்படி ஒன்றுமெல்லாம் பண்ணலாம், மற்றவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், மற்றவனுக்கு எப்படி கெட்ட பேரை வாங்கி கொடுக்கலாம், புரியுதுங்களா? இந்த பொய் பொறாமை இதுதான் உள்ளிருந்து வெளியே வருவது. சொல்கிற வார்த்தை தான். வெளியே இருந்து உள்ளே செல்வது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. உள்ளிருந்து வெளியே வருது பாருங்க, அதான் தீட்டுப்படுன்னு சொல்ல. அப்போது கடவுள் நம் உள்ளே இருந்து செயல்பட்டால் இந்த வீண் சம்பிரதாய சடங்குகள் எல்லாம் அவசியமற்றது. முதல்ல நினைச்சாங்க அவங்க, நாம் ஒரு சடங்கு பண்ணிட்டா பெரிய புண்ணியமாக நினச்சாங்க. நம்ம நோன்பு இருந்தால் பெரிய புண்ணியமாக நினச்சாங்க. உன் நோன்பு யாருக்கு வரும்? எஸ்ஐ வாசிச்சு பாருங்க, 55 வாசிச்சு பாருங்க. உன் நோன்பை நான் அருவருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். உன் நோன்பு எவனுக்கே வேணும்? நோன்பு எவனுக்கு வேணும்? ஒரு ஏழைய ஒரு செருப்புக்கு வியாபாரம் பண்ணுற நீ, ஒரு ஏழைக்கு ஒரு சோறு போடுறதுக்கு நீ துப்பு இல்லாமல் துரத்தி விடுற நீ, கடவுளை இல்லத்தை தீட்டுப்படுத்த கடவுளை இல்லத்தையே வியாபார தலமாக மாற்றி வியாபாரத்துக்கு இருக்கிற கடவுள் ஆலயத்தை மாற்றுற நீ, இதெல்லாம் பண்ணுற அநியாயமெல்லாம் பண்ணிவிட்டு நோன்பு இருந்துருவார் அவர். இந்த சடங்கு அவரை தூய்மையாக்கிடும். சொல்கிற வார்த்தை பாருங்க பார்ப்போம். உங்கள் நோன்பு நான் அருவருக்கிறேன், உங்கள் சடங்குகள் நான் வெறுக்கிறான்னு அவர் சொல்லுவார். என்ன வாசகம் பாருங்களேன். பேதுரு முதல் திருமுகத்தில் தொடக்க திருவாவை காலத்தில் இப்படி தான் மக்கள் இருந்தார்கள். இப்படி தான் இருந்தாங்க. சீடர்கள் எவ்வளோ சொன்னாங்க, ஆண்டவரை உள்ளார ஏற்றுக்குங்க ஐயா, நம்மளாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதான் அவங்க காதில் செவியிலே விழலை. சடங்கு சம்பிரதாயம் செஞ்சால் போதும், நம்ம கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தலைன்னா இந்த எண்ணத்திலேயே வாழ்ந்தார்கள் தொடக்க திருவாவை காலத்தில். அந்த மக்களுக்கு பேதர் எழுதா இருப்பாருங்க. இங்கே ஆன்ற உள்ளத்தில் உள்ள மனமாற்றம் வரணும். பாருங்க பார்ப்போம். நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுகிறவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் கிடையாது, மாறாக அவரவர் செயல்களின்படியே நீ என்ன செய்கிற, நல்லவனா இருக்கிறியா, நீதியான வழியில் பயணிக்கிறியா, இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் பார்ப்பாரு. எவ்வளோ உண்டியில் காசு போட்ட, எத்தனை ஜபமால சொன்ன,
எத்தனை நோன்பு இருந்த, இது அவசியம் இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்வின் செயல்பாடு எப்படி இருக்குது, இதுதான் ஆண்டவருக்கு முக்கியம். அது கீழே பாருங்க பார்ப்போம். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இது யார் சொன்னது? எங்க தாத்தா முப்பாடுன்னு சொன்னாரு, அப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி செய்யற, அது யார் செய்யற? இன்னமும் நிறைய பேர் இன்னும் சில வீட்டில் சில வெத்து விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பாங்க. அது யார் எதுக்குன்னு அவங்களே தெரியாது. கடை சொல்லுங்க பார்ப்போம். சொன்னாங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டு பாருங்களேன், அது ஏன்னு தெரியாது. இந்த வீணான இந்த சடங்கை நல்ல காரியங்களை அவங்க கருவறுப்பார்கள். இதை ஆண்டவர் வெறுக்கிறார். நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு அன்பியத்தில் நாங்கள் ஒன்றா கூடி இருக்கிறோம், அன்பியம் ஜபிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போது அந்த அன்பியம் ஜபிக்கிற வீட்டில் ஒரு கடை, சின்ன கடை ஒன்று இருந்துச்சு. அப்போது ஒரு சகோதரி வராங்க. வந்து அந்த சகோதரியுடைய மகள் எங்கே ஊருக்கு போகிறாங்க போல் இருக்குதோ, மறுநாள் காலம் அவங்க ஊருக்கு போகணும், வேலைக்கு ஜாயின் பண்ணணும். அவங்களுடைய கொண்டு போகிற அந்த ட்ராவல் பேக்கு, அந்த பேக் கிழிஞ்சு போச்சு. அதை தைக்கிறதுக்கு ஊசி இல்லை போல இருக்கு. அவங்ககிட்ட கடைக்கு வராங்க. அன்பியத்தில் வந்து ஒரு 7 மணி 8 மணி டைம் இருக்கும். அன்பியம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து ஊசி கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. சகோதரி கடைக்காரங்க அம்மா சொன்னாங்க, அன்பியத்தில் இருக்கிறவங்க ஊசி இல்லை அப்படி சொன்னாங்க. கடையில் ஊசி இல்லாமல் இருக்கும், வச்சு பாருங்களேன், இருக்கும். ஆனால் இல்லைன்னு அந்த சகோதரி இவ்வளோ வருந்து கேட்டாங்க, கொஞ்சம் பாருங்கம்மா, கொஞ்சம் அவசரமாக பிள்ளை தைச்சி நாளைக்கு பிள்ளை ஊருக்கு போகிறாம்மா, பேகு தைக்கிறவங்களாம் ஊசி இல்லை போங்கன்ட்டு. அப்போ சகோதரி போயிட்டாங்க. அன்பியம் முடிஞ்சு நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா ஊசி இல்லையா அவன் கடையில், ஏம்மா வாங்கி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். பிரதர் அப்படி இல்லை பிரதர், ஊசி இருக்குது, விளக்கு வச்சு ஊசி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். யாரும்மா சொன்னது? சொல்லுவாங்க. அம்மா ஒரு அவசரம்மா, ஏதோ பிள்ளை வேலைக்கு போகிற குழந்தை, இந்த ராத்திரியில் அவங்க எங்கே போய் கேட்பாங்க சொல்லுங்கம்மா, கடையில் அவங்க யாரும் இருந்தால் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது பிரதர். வெற்று சடங்கால் ஒரு குழந்தையுடைய என்ன அவசரமாங்க, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதான் நீங்கள் சொல்கிற பாருங்க பார்ப்போம். உங்கள் முன்னோர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட வீணான நடத்தை, வீணான சடங்குகளால் நல்ல காரியங்களை அழிக்கிறீங்களா பாவிகளா என்று சொல்லுகிறேன். இந்த சடங்கு ஆச்சாரங்கள் ஒருபோதும் நம்மளை கடவுள் கொண்டு போய் சேர்க்காது. நீ நல்ல பிள்ளையாரு, நியாயமான காரியத்தை செய்யி, எவனும் குடியும் கெடுக்காது, பொய் சொல்லாது, புரணி பேசாது, நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதை விடுத்து சடங்கு சம்பிரதாயங்கள் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணாத கடவுள் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அவனுடைய வாசலை பாருங்க, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவுறவெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது. மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஊருக்கணும் பச்சை தண்ணி கூட, தாகத்துக்கு ஒரு தண்ணி கூட பார்ப்போம், நீ தான் விண்ணகத்தில் பெரிய ஆளப்பான்னு சொல்லுவார். ஆக இன்றைய மைய வசனம் தான். இன்னைக்கு எவ்வளோ பகுதியில் இருந்தாலும் கூட இதை எனக்கு தியானிக்கும்னு ஆசைப்படுது. நான் இன்னைக்கு நான் வாழ்க்கையில் எவ்வளவோ செய்கிறோம். இன்னொரு காரியம் நான் பார்த்தேன், அது ரொம்ப எனக்கு மனசு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் சொல்கிறேன்னே. நான் வேளாங்கண்ணிக்கு ஒரு தியானத்துக்காக போயிருந்தேன். அப்போது அந்த அங்கே மரியியல் படிக்கிறதுக்காக அங்கே ஒரு மீட்டிங் ஒரு 5 நாள் கேம்ப் போட்டாங்க. நான் போயிருந்தேன். மதிய இடைவேளை டைம்லேயே நான் வந்து ஜஸ்ட் சாப்பிட்டு அந்த பழைய வளங்களை பெரிய கோயிலுக்கு போகிற பாதகத்துக்கு பாருங்கள், சிலுவை பாதகம் பாருங்கள், அந்த இடத்துல ஜஸ்ட் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை அந்த மணலில் மதிய வேலை, எவ்வளோ உச்சி வெயில், மணல் எவ்வளோ சுடுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை வந்து எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. இது அது மாதிரி இருக்கா, சின்ன பிள்ளை, பெண் பிள்ளை. அந்த பிள்ளையை முட்டி போட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சுடு மணலில். அந்த பிள்ளை முட்டி அவ்வளோ வெயில்ல அந்த பிள்ளை என்ன பண்ணுறா, தன்னுடைய அம்மாவுடைய சேலையை பிடிச்சி அந்த பிள்ளை எந்திருக்குது, வலிக்குது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு அந்த அடியை நீங்கள் கண்ணால் பார்த்து ரத்த கண்ணி வடிப்பீங்க.
பொழுன்னு ஒரு அடி அந்த குழந்தைக்கு முடி போடும். சகோதரர்களே, நான் அதாவது பரிகாரங்களுக்கு பிரார்த்தனைக்கு நான் எதிரி கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த வேண்டுதலை அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்வாரா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் சிந்திச்சு பார்க்கணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். உன் குழந்தை வெயிலில் துடிக்குது, அந்த குழந்தைய நீ உதச்சி நீ முட்டி போட்டு தரன்னு இழுத்துட்டு போறீங்க மாதா கிட்ட. மாதா கையில் வச்சிருக்க அந்த குழந்தைய இயேசுவை ஏற்றுக்கு வர நினைக்கிறீங்களா நீங்கள்? வெற்று சடங்குகள் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணாது, சாமிட்டு போய் சேர்க்காது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். உங்கள் முன்னோக்கிட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட வீணான சடங்குகளை கட்டிக்கிட்டு அழாதீங்க. மாறாக உள்ளூர் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. சகோதரர்களே, இன்னொரு நிகழ்ச்சி சொல்லட்டுமா? நமக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் என்ன பண்ணார், வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிக்கிட்டார். சின்ன ஒரு கதை வேண்டிக்கிட்டார். அதாவே நான் உங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு உண்டி நிறையா காசு சேர்த்து நான் உங்களுக்கு காணிக்கையாக போடுறேன் வேண்டிக்கிட்டார். அது மாதிரி தினம் என்ன பண்ணார், அவர் உண்டியில் காசு சேர்த்துக்கிட்டே போட்டுனே வருவார், கொஞ்சமாக காசு போட்டுனே வருவார். ஒரு நாள் வந்துச்சு, அந்த உண்டி நிறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய மகள், அந்த குழந்தை அப்பாட்ட வந்துக்கிறான். அப்பா எங்கள் ஸ்கூலில் பிக்னிக் போகிறாங்கப்பா, எனக்கு ஒரு 50 ரூபா தான் கொடுங்கப்பா அப்படின்னு. என்கிட்ட ஏதேம்மா காசு என்கிட்ட? அப்பாவுடைய பதில், அதுவும் அந்த உண்டி போட்டில் நீங்கள் சேர்த்து வைப்பீங்களே, நிறைய காசு போட்டு வைப்பீங்களே, நான் பார்த்தேனே, ஒரு 50 ருபீஸ் எனக்கு கொடுங்கப்பா. அப்பாவுக்கு வந்துச்சு பாரு போவோம். அறிவுக்கு தான் புத்திக்கு தான் உனக்கு, அந்த சாமி காசு அது தொடலாமா, அதை அறிவுக்கு தான் உனக்கு என்று இந்த பிள்ளையை கருத்து கொட்டினார். குழந்தை போயிட்டா. அடுத்த மனைவி வராங்க. மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, ஏங்க வீட்டுக்கு காய்ச்சி பருப்பு வாங்க காசு இல்லைங்க, சுத்தமாக காசு மாதம் காய்ச்சி கஷ்டமாகுது, இந்த காசு இருந்தால் கொடுங்க. என்கிட்ட என்கிட்ட காசு அது இருக்குதே, கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நம்ம வீட்டு காய்கறி வாங்கி கொடுங்க, பசி பிள்ளைக்கு சாப்பாடு அதுவும் இல்லை. அதே போலவே சாமி காசு போய் கேட்குறீ என்று அந்த இன்னொரு என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டு அம்மா ஓடி வராங்க. அண்ணா என்னம்மா ராத்திரி நேரம், என் கணவர் விழுந்துட்டாருங்கண்ணே, பைக்லேருந்து கால் ரொம்ப அடிபட்டுச்சுண்ணே, என் கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ஒரு 200 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு இருந்தால் கொடுங்கண்ணே, நான் நாளைக்கு கொடுத்துட்றேண்ணே, இப்போ என் கையில் காசு இல்லை, என் புருஷன் ரோட்டில் கிடக்குறாரு, ரத்தம் வந்து கிடக்குறாருண்ணே, ஒரு 200 ரூபா கொடுங்கண்ணே. அம்மா 10 பைசா இல்லைம்மா என்கிட்ட, நான் 200 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது என்று நமது நண்பர் சொன்னார். சகோதரி போயிட்டாங்க. உண்டி நிறைந்தது. அந்த உண்டி காசெல்லாம் பண்ணார், ஒரு துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி நேரப்பா என்ன பண்ணார், வேளாங்கண்ணி மாதா உண்டியில் தோப்புன்னு போட்டார். சகோதர சகோதரிகளே, அவர் கொடுத்த காணிக்கையை அன்னை மரியாள் எழுந்திருக்கின்ற குழந்தை இயேசுவும் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த வெற்று சடங்கு எத்துணை நல்ல காரியங்களை தூக்கி தூர போட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. இன்றைய தியானம் தான், வெற்று சடங்குகளால் வெற்று ஆச்சாரங்களால் நாம் கடவுளுடைய பிள்ளையாக முடியாது. மாறாக நல்ல காரியங்களை செய்வோம், அவருடைய பிள்ளையாக வாழ முயற்சிப்போம். நான் சந்திப்போம்.